தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு ஹாட் டாபிக் எதுன்னு கேட்டா அது தளபதி விஜய் அவரோட அரசியல் வருகை மட்டும் இல்ல, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில வீசுற இந்த விவாகரத்து புயலும் தான். 1999 ஆரம்பிச்ச ஒரு அழகான காதல் வாழ்க்கை இப்போ கோர்த்துப்படி ஏறி நிக்கிறது ஒட்டுமொத்த காலிவுடையே அதிர வச்சிருக்கு. விஜயோட மனைவி சங்கீதா இப்போ திடீர்னு விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல அவங்க சொல்லியிருக்கிற காரணங்கள் ஒவ்வொன்றும் சாதாரண ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, திரைத்துறையில இருக்கிற முக்கிய புள்ளிகளுக்கே தலை சுற்ற வைக்குது. அதுலயும் குறிப்பா சங்கீதாவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தின தகவல்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் தீயாய் பரவி வருது. சங்கீதாவோட அப்பா யாரு, அவரோட சொத்து மதிப்பு என்ன, இவ்வளவு பெரிய கோடீஸ்வர குடும்பத்து பொண்ணு இன்னைக்கு சென்னையில எனக்கு இருக்க இடமில்லைன்னு ஏன் சொல்றாங்க, இதையெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல சங்கீதாவோட பின்னணிய பார்ப்போம். பல பேருக்கு சங்கீதா ஒரு சாதாரண ரசிகையா தான் விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லண்டன் பிசினஸ் சாம்ராஜ்யம் ரொம்ப பெருசு. சங்கீதாவோட அப்பா ஸ்வர்ணலிங்கம் இலங்கையை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். 90கள்லயே அவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கும் மேலன்னு சொல்லப்படுது. லண்டன்ல செட்டிலான இவங்க குடும்பம் அங்க பல பிசினஸ் பண்ணிட்டு வராங்க. விஜய் மேல இருந்த இஷ்டத்தால லண்டன் வாழ்க்கையை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சாதாரண மருமகளா விஜயோட வீட்டை கவனிச்சுக்கிட்டாங்க சங்கீதா. விஜயோட வளர்ச்சிக்கு பின்னால ஒரு தூணா இருந்தவங்கன்னு இவங்கள எல்லாருமே பாராட்டுவாங்க. ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. உறுதியாக அறிவிக்கப்பட்ட தகவல்களின்படி சங்கீதா இப்போ விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, 2021 இருந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் 1998 லண்டன்ல பதிவு திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் 1999 தான் சென்னையில முறைப்படி கல்யாணம் பண்ணாங்க. இப்போ இந்த திருமணத்தை ரத்து செய்யணும்னு சங்கீதா கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்ற மிக முக்கியமான காரணம், 2021 விஜய் ஒரு பிரபல நடிகையோட திருமணத்தை மீறிய உறவுல இருந்ததா சங்கீதா தரப்புல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலனாலும் சங்கீதாவோட இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ விஜய் ரசிகர்களிடையே ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. கடந்த 3 வருஷமாவே இவங்க 2 பேரும் ஒன்னா பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதில்ல. அட்லீஸ்ட் விஜயோட வாரிசு படம் ஆடியோ லான்ச்ல கூட சங்கீதா வராதது அப்பவே பெரிய சந்தேகத்தை கிளப்புச்சு. இப்போ சங்கீதா கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் தன்னை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாராம். தாம்பத்திய உறவுல இருந்து விலகி சமூக ரீதியா தன்னை அவமானப்படுத்துறதா சங்கீதா ரொம்பவே வேதனையோட குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அப்டேட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது விஜயோட அரசியல் வாழ்க்கையை பாதிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா, 400 கோடி ரூபாய்க்கும் மேல சொத்து மதிப்பு கொண்ட சங்கீதா ஏன் சென்னையில எனக்கு வீடு இல்லைன்னு சொல்றாங்க? ஆமாங்க, சங்கீதாவுக்கு லண்டன்ல பல கோடி ரூபாய்க்கு இடமும் வீடும் இருக்கு. அவரோட அப்பா அவ்ளோ பெரிய பணக்காரர். ஆனா சங்கீதா இப்போ கோர்ட்ல தாக்கல் செஞ்ச மனுல, நான் விஜய பிரிஞ்சதுக்கு அப்புறம் லண்டன்ல இருந்தேன், ஆனா விவாகரத்து கேஸ் விஷயமா சென்னைக்கு வந்தப்போ எனக்கு தங்க இடம் இல்ல, விஜய் என்ன அவரோட வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. நீலாங்கரையில இருக்கிற அந்த பங்களாவுல தனக்கும் சம உரிமை இருக்கு, அதனால அங்க தங்குறதுக்கு அனுமதி வேணும்னு அவங்க கேட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நியாயங்கிறது தான் இப்போ பலரோட கேள்வியா இருக்கு. விஜய் தரப்புல இருந்து இதுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த விளக்கமும் வரல. ஆனா சங்கீதா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, விஜய் தன்னோட சுதந்திரத்தை மொத்தமா கட்டுப்படுத்துறாராம், பண பலத்தை காட்டி ஆதிக்கம் செலுத்துறதாவும் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல நடந்துக்கிறதாவும் அந்த மனுல சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, விஜயோட அரசியல் எதிரிகள் இத பெரிய அளவுல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மை என்னங்கிறது அந்த 2 பேருக்கு தான் தெரியும். ஒரு காலத்துல லவ்லி கப்பலா இருந்த இவங்க இப்போ இப்படி பிரிஞ்சு நிக்கிறது வருத்தமான விஷயம்தான். அடுத்ததா இந்த கேஸ்ல என்ன நடக்க போகுது, கோர்ட் என்ன முடிவு சொல்ல போகுது, அடுத்தடுத்த அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.